வெல்கம் வியூவர்ஸ். இது ஐவன் மில்லட்டுடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இனிமே பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அது மே 22, 1994 வருடம் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மெல்போர்ன் சிட்டில அன்னைக்கு காலை நேரம் ரொம்பவே அமைதியா இருந்த அந்த மார்னிங் டைம்ல தன்னுடைய மனைவி சில்லாண்டா கூட தூங்கிட்டு இருந்த பில் அப்படிங்கிற ஒரு நபர் இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்ச சில நிமிடங்கள்ல அவருடைய வீட்டுல இருந்த டெலிபோன் சத்தமா ரிங் ஆக ஆரம்பிக்குது. யாருடா இது காலங்காத்தால போன் பண்றது அப்படின்னு ஒரு எரிச்சலோட அந்த போன் கால் அட்டெண்ட் பண்றாரு. அப்படி அவர் அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணி யாரு பேசுறது அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு ரொம்பவே பயமுறுத்துற ஒரு குரல்ல, ஹலோ, நான் சீஃப் டிடெக்டிவ் வேன் கோர்டன் பேசுறேன், உங்களுடைய நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பில் கொஞ்சம் குழப்பத்தோட தன்னுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. பில் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா மறுமுனையில பேசிட்டு இருந்த வேன் ரொம்பவே தீர்க்கமான ஒரு டோன்ல, பில், நீங்க இப்ப எதுவுமே பேசாம உடனடியா உங்க மெயின் டோர் வழியா வெளியே வந்தாகணும். பிகாஸ் உங்க வீட்டை கிட்டத்தட்ட நாங்க ஒரு 50 போலீஸ்க்கு மேல சுத்தி வளைச்சிருக்கோம். ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச ஒரு ராபரிக்கு உங்க வீட்டை சர்ச் பண்றதுக்கு எங்க கிட்ட சர்ச் வாரண்ட்டும் இருக்குது. சோ நீங்க இப்ப எதுவுமே பேசாம உடனடியா உங்க வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு அதிகார தோரணையோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட பில்லுக்கு சுத்தமா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரல. பிகாஸ் யாராவது நம்மள பிராங்க் தான் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய வீட்டு ஜன்னல் வழியா சுத்தி முத்தியும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் சந்தேகப்படும் விதமா அங்க அப்படி யாருமே இல்ல. ஓகே, வெளியில போய் இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய நைட் ட்ரெஸ்ல இருந்து பில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க இப்ப தன்னுடைய பெட்ரூம்குள்ள போறாரு. அப்படி அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ரூமுடைய கதவை திறந்தப்ப அவருடைய வீடே நிரம்பி வழியிற அளவுக்கு ஒரு 10-15 போலீஸ் கையில கன்னோட பில்லுடைய நெற்றியை எய்ம் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த பில்லுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போய் இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க கூட முடியாத மாதிரி அதிர்ச்சியில நின்னுட்டு இருந்தாரு. பட் இப்ப போலீஸ் அவரை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய கார்ல ஏத்திட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த பில்லுடைய மனைவிக்கு தன்னுடைய கணவரை எதுக்காக திடுதிப்புன்னு இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகப்பட்ட பில்ல போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி உட்கார்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாதையா நீ பண்ண குற்றத்தை ஒத்துக்க, நீ தான் அதை பண்ண அப்படின்னு தகுந்த ஆதாரத்தோட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒழுங்கா நீயே சொல்லிரு அப்படின்னு பில்ல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பில்லோ ரொம்பவே கூலா, சார், நான் எந்த ஒரு ராபரியும் பண்ணல, நீங்க தப்பான ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸோ, இல்ல பில், நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கான ரீசன் நீ பண்ண ராபரிக்கு இல்ல, நீ கொடூரமா கொலை பண்ண அந்த 7 கொலைகளுக்காக அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து எனக்கு கில்லரை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு போன பாட்லயே நம்ம சொன்ன பால் ஆனியன்ஸை வர சொல்றாங்க. அப்படி அங்க வந்த பால் ஆனியன்ஸும் பில்ல பார்த்து இவன் தான் நான் சொன்ன நபர் அப்படின்னு சொல்றாரு. ப்ரோ, எங்களுக்கு எதுவுமே புரியல, போன பார்ட்ல கில்லருடைய பேரு ஐவன் மில்லட் அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்டா, எஸ், அவன் தன்னுடைய பேரை மாத்தி சுத்திட்டு இருந்திருக்கான். ஆஸ்திரேலியா வர வெளிநாட்டு டூரிஸ்டுடைய நிம்மதியை உருக்குலைய செய்த ரொம்பவே கொடூரமான வொர்ஸ்ட் சீரியல் கில்லரான ஐவன் மில்லட்டுடைய கேஸ்ல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
மில்லட்டை அவனுடைய வீட்டிலேயே அவனே எதிர்பாராத நேரத்துல அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஒரு பக்கம் அவனை கிடுக்குப்பிடியா விசாரணை பண்ணிட்டு இருந்தாலும் மறுபக்கம் இன்னொரு போலீஸ் டீம் அவனுடைய வீட்டுல கடுமையான தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களா அவனுடைய வீட்டை தலைகீழா சர்ச் பண்ணதுல போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே இந்த கொலையை ஐவன் மில்லட் தான் செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களையும் அங்க சேகரிச்சாங்க. இறந்து போன விக்டிம்ஸ் உடைய பேக் பேக்ஸ், பெட்ஷீட்ஸ், ட்ரெக்கிங் கிட், அப்புறம் சில ஜாக்கெட்ஸ் அப்படின்னு ஹிட்ச்ஹைக்கிங் போறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்க இருந்திருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கிரைம் சீன்ல காணாம போன பொருட்களை தான் போலீஸ் ஒண்ணு விடாம ஐவன் மில்லட்டுடைய வீட்ல இருந்து மீட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, போலீஸே பிரமிச்சு போற அளவுக்கு பல வகையான கன்ஸ் அவனுடைய வீட்டுக்கு நடுவுல ஷோகேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த 7 விக்டிம்ஸ் உடைய பாடியில கிடைச்ச அந்த புல்லட்ஸ் உடைய ஷெல் கேசஸும் இவனோட சில கன்ஸுக்கு பக்காவா மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஐவன் மில்லட் தான் இந்த கொலைகளை செஞ்சா அப்படிங்கறத நிரூபிக்க இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சோ போலீஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இத்தனை கொலைகளை ஒருத்தன் அசால்ட்டா பண்ணிருக்கான், அப்படி பண்ணிட்டு இத்தனை நாள் மாட்டாம இருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான செயல் இவனுக்கு புதுசா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஐவன் மில்லட்டுடைய ஏர்லி லைஃப் அண்ட் பாஸ்ட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஐவன் மில்லட் மட்டும் இல்ல, இவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே கிரைம் கேசஸ்க்கு பேர் போன ஒரு ஃபேமிலி அப்படின்னு. 1944வது வருடம் டிசம்பர் 27 ஆஸ்திரேலியாவில் இருக்க வெஸ்ட் சிட்னில 14 குழந்தைகள்ல 5வது குழந்தையா பிறகுறான் இந்த கொடூர அரக்கன் ஐவன் மில்லட். ஒரு குறிப்பிட்ட வயசுல கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய கண்ட்ரோலை விட்டு நழுவ ஆரம்பிச்சவன் தம்மு, சரக்கு அப்படின்னு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான். இதோடைய விளைவா ஐவன் மில்லட் மற்றும் அவனுடைய சில பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சில திருட்டு வேலைகள்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 1971ல ஐவன் மில்லட்டுக்கு 26 வயது ஆகும் பொழுது அவனுடைய கார்ல லிஃப்ட் கேட் ஏறின 2 பெண்களை அட்டாக் பண்ணி அவங்கள மிரட்டி ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்காக அவன் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்டுக்கும் கொண்டு போகப்படுறான். பட் ஐவனுடைய ப்ராசிக்யூஷன் தரப்புல ரொம்பவே திறமையான லாயர் இருந்தாரோ என்னவோ அந்த கேஸை விட்டு ஐவன் மில்லட்டை டோட்டலா டிஸ்மிஸ் பண்ண வச்சிடறாரு. அதுக்கப்புறமா 1984வது வருடம் 40 வயதான ஐவன் மில்லட் தன்னை விட 15 வயது குறைவா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஆனா அவங்களுமே கொஞ்ச நாட்களே பிரிஞ்சு போயிடுறாங்க. பின்னாட்கள்ல ஐவனுடைய முதல் மனைவி இவனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரு இந்த கொலைகளை பண்ணிருப்பாரா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு கன்ஸ் மேல எந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச நபரா இருந்திருக்காரு அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பா அவரு ரொம்பவே ஒரு வயலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான திருட்டு, வன்முறை செயல்கள், ரேப் அப்படின்னு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அண்ட் மோரோவர் ஜெயில் அனுபவம் முதல் கொண்டு பார்த்ததுனாலயோ என்னவோ இப்ப ஐவன் மில்லட்டுக்கு கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ அப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு விதமான தைரியம் அவனுக்கு பிறக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான சமயத்துல தான் பெலாங்லோ ஸ்டேட் ஃபாரஸ்ட் பகுதியில நிறைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆக ஆரம்பிக்குது. பட் அப்படி காணாம போன பேக் பேக்கர்ஸ் உடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிட்டு இருந்த அதே சமயத்துல தான் அந்த நபர்களை கடத்தி கொண்டு போன ஐவன் மில்லட் அவங்களை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டார்ச்சர், சித்திரவதை அப்படின்னு நான் சொல்லல, அந்த விக்டிம்ஸ் உடைய பாடியை எக்ஸாமைன் பண்ண டாக்டர்ஸ் சொன்னது. அந்த உடல்கள் இருந்த நிலையை பார்த்து இது ஒரு டார்ச்சர்ட் கில்லிங் அப்படின்னு அந்த 7 நபர்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பகுதியில நிறைய ஹிட்ச்ஹைக்கர்ஸ் உடைய நடமாட்டம் எப்பவுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால அதே ஹைவேஸ்ல ஒரு ரோடு ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருந்த அவனுக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லாம ஒவ்வொரு விக்டிம்ஸுமே அவனையே தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் அவன் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சுத்தமா எதிர்பாராத நேரத்துல கண்ணை காமிச்சு மிரட்டி அவங்கள கடத்திட்டு போவான். அப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு கொண்டு போய் அவங்களுடைய கை கால்களை கயிற்றால கட்டி போட்டு அவங்க கத்தாம இருக்கிறதுக்காக வாய்க்குள்ள ஒரு பெரிய துணியை வச்சு அடைச்சிருவான். இப்ப அவங்கள தரையில மண்டி போட சொல்லி அவங்களுடைய தலை மேல தங்கிட்டு இருக்கிற ஒரு கன்னை வச்சு அவங்கள பயமுறுத்த ஆரம்பிப்பான். பிகாஸ் எல்லா சைக்கோபேத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒருத்தங்க உயிர் பயத்துல கதற அந்த ஒரு சத்தமும் அவங்க தன்னுடைய உயிருக்காக பயப்படுற அந்த விதமும் ஐவன் மில்லட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவங்க தன்னுடைய உயிருக்காக கத்தி கதறி கெஞ்சிறத பார்த்து அதை சந்தோஷமா ரசிப்பான். ஒன்ஸ் அவனுடைய ஆசை தீர அதை ரசிச்சதுக்கு அப்புறமா அந்த விக்டிம் ஒரு ஆணா இருந்தார் அப்படின்னா ஐவனுடைய காலாலேயே அந்த விக்டிமுடைய நெஞ்சு
நெஞ்சிலேயே முரட்டுத்தனமா மிதிக்க ஆரம்பிப்பான். எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய நெஞ்செலும்பே முறிஞ்சு போய் உடஞ்ச அந்த எலும்புகள் அவங்களுடைய நுரையீரலையும் இதயத்தையும் டோட்டலா குத்தி கிழிச்சு செதைச்சிரும். சில பேரு இதனாலேயே ஸ்பாட்லயே இறந்து போயிருவாங்க. அப்படி இல்ல இன்னுமே உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய கத்தி எடுத்து அது அந்த விக்டிம்ஸ் உடைய மறுபக்கம் தொலைச்சிட்டு வெளியில வர்ற அளவுக்கு அவங்களுடைய முகத்திலையும் தலையிலையும் குத்துவான். அதே நேரம் உயிரோட அந்த கத்தி குத்துகளை வாங்கின நபர்கள் எந்த மாதிரியான ஒரு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. தனக்கு ஈக்குவலா பலம் இருக்கக்கூடிய ஒரு ஆணையே இவன் இந்த அளவுக்கு மோசமா டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருக்கான் அப்படின்னா ஒரு பொண்ணை அவன் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அவங்கள சதைச்சிருப்பான். எஸ், அந்த விக்டிம் ஒரு பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்களுடைய கை கால் வாயை கட்டி போட்டு அவங்கள ரேப் பண்ண ஆரம்பிப்பான். ஒன்ஸ் அவனுடைய ஆசையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பின்பகுதியில ரொம்பவே கடுமையா தன்னுடைய காலாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு கனமான பொருளை வச்சு அவங்களுடைய பின்பகுதியில் இருக்கிற எலும்புகள் உடைஞ்சு போற அளவுக்கு அடிக்க ஆரம்பிப்பான். அதன் பிறகு அவங்களுடைய தலை மற்றும் முகத்துல கத்தியால குத்தியே சாகடிப்பான். இப்ப வரைக்குமே நான் சொன்னதான் டார்ச்சர் அப்படின்னு நீங்க நினைச்சா இது எல்லாத்தையுமே விட சில நேரம் ஐவன் மில்லட் ஒரு வித்தியாசமான டார்ச்சரையும் அவங்களுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தான். ஒரு சில விக்டிம்ஸை அவனுக்கு உடனே சாகடிக்க மனசு வராது. ஸோ அவங்கள ரொம்ப நாள் உயிரோட வச்சு அதுக்கு பிறகு சாகடிக்கணும் அப்படின்னு அது வரைக்குமே அந்த விக்டிம்ஸ் எங்கேயுமே தப்பிச்சு போகாம இருக்க அவங்களுடைய ஸ்பைன், அதாவது அவங்களுடைய முதுகு தண்டை டோட்டலா உடைச்சிருவான். அந்த கோரமான வலி தாங்க முடியாம சில விக்டிம்ஸ் அந்த வலியின் காரணமாவே உயிர் விட்டதா சொல்லப்படுது. ஆனா அதுலயுமே உயிரோடு இருக்கிற நபர்களை பல நாட்கள் வச்சு ஒரு பொம்மை மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். பட் ஒன்ஸ் அந்த விக்டிம்ஸ் அவனுடைய டார்ச்சரை தாங்க முடியாம இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பிணத்தை தன்னுடைய கன் ஷூட்டிங் பிராக்டிஸ்க்கு வச்சு யூஸ் பண்றது வழக்கமா வச்சிருக்கான். இததான் இந்த மிருகம் தன்னுடைய இரைய கொல்லக்கூடிய ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்கான். ஆனா எப்பேற்பட்ட ஒரு கொலைகாரனா இருந்தாலுமே அவன் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்ல மாட்டிப்பான். அப்படி ஐவன் மில்லட் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பால் ஆனியன்ஸ். ஐவன் மில்லட்டால நான் இப்ப மேல சொன்ன மாதிரி இவ்வளோ கொடூரமா கொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த விக்டிம்ஸா இருந்திருக்க வேண்டியவர் தான் பால் ஆனியன்ஸ். ஆனா அவரு எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாரு? அன்னைக்கு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பால் ஆனியன்ஸ் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். அது 1990 வருடம் ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியா. யூகேல ஏசி மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பால் ஆனியன்ஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இதன் காரணமா சிட்னில ஹிட்ச் ஹைக்கிங் போறதுக்காக ஆஸ்திரேலியா வந்து இறங்குறாரு. பட் ஆஸ்திரேலியா அவருக்கு ரொம்பவே ஒரு புது இடம், யாரையுமே அவருக்கு அங்க தெரியாது அப்படிங்கறதுனால ஒரு விதமான பதட்டமும் அவருக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. பட் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ல ஒரு பார்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாலும் அவருடைய பயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்பதான் அவர் போயிட்டு இருந்த ஹைவேல ஒரு பிக்கப் ட்ரக் டிரைவர் வாலண்டியரா வந்து பாலுக்கு லிஃப்ட் ஒன்னு ஆஃபர் பண்றாரு. பாலுக்கும் அந்த டிரைவரை முதல்ல பாக்குறதுக்கு அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேமஸான ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரான டென்னிஸ் லீ மாதிரி இருந்ததால அந்த டிரைவர் ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ அவருமே அந்த பிக்கப் ட்ரக்ல ஏறி அவருடைய அந்த ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ட்ரக்ல ஏறினதுக்கு அப்புறமா அந்த டிரைவர் தன்னுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ண பாலுக்கு அது எதுவுமே நடக்கல. சோ இப்ப பால் தன்னுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதுக்கு அந்த டிரைவரும் பதிலுக்கு அவருடைய பெயரை பில் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல பில் பேசுற விதம் கொஞ்சம் கொஞ்சமா கிரீப்பியா மாறிட்டு இருக்கிறத பால் நோட் பண்றாரு. ஏன் அப்படின்னா யாருமே புதுசா வந்த ஒரு டூரிஸ்ட் கிட்ட அல்லது ஃபாரினர் கிட்ட உங்களுக்கு இங்க யாரையாவது தெரியுமா, நீங்க இங்க வந்தது உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு இங்க ஏதாவது நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வியர்டான கேள்விகளை கேட்க மாட்டாங்க இல்லையா? பட் அந்த டிரைவரோ சந்தேகப்படும் விதமா இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸை மட்டும் தான் பால் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த டிரைவருடைய பேச்சுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அக்ரெசிவ்னஸ் வர ஆரம்பிக்குது. இதனால பாலுக்கு அந்த இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கடந்து அந்த ட்ரக் ஒரு ஹைவேல போகும்போது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. சோ உடனே பால் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த டிரைவர் இல்ல இன்னும் வரல, ட்ரக்குக்கு பின்னாடி சில கேசட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே எடுத்து ட்ரக்ல சாங்ஸ் பிளே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், சோ அதுக்காக தான் நான் வண்டியை நிறுத்தி அது எல்லாத்தையுமே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. பாலும் சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு வண்டிக்குள்ள சுத்தியும் முத்தியும் பார்த்து அவரு அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலேயே சில
சில கேசட்ஸ் இருக்கிறத நோட் பண்றாரு. இத பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இங்கேயே நிறைய கேசட்ஸ் இருக்கும்போது எதுக்காக வேற சில கேசட்ஸ் அந்த டிரைவர் எடுக்க போகணும் அப்படின்னு பாலுக்கு கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிக்குது. பட் அதை பெருசா கண்டுக்காம ரொம்ப நேரமா உட்கார்ந்து டிராவல் பண்ணதால பால் கொஞ்சம் தன்னுடைய உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாமே அப்படின்னு அந்த ட்ரக்கை விட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி பால் கீழே இறங்குனத பார்த்து அந்த டிரைவர் ரொம்பவே கோபமாகி, யாரை கேட்டு நீ கீழே இறங்குன, ஒழுங்கா ட்ரக்ல ஏறு, இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு பாலை திட்ட ஆரம்பிக்கிறான். பாலுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. யாரோ ஒருத்தன் தன்னை இந்த மாதிரி திட்டுறத அவரால் கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சுக்க முடியல. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு விதமான கோவத்தோட அகைன் அந்த ட்ரக்ல ஏறி உட்கார்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிரைவர் வந்து சீட்ல உட்கார்றாரு. ஆனா அடுத்த செகண்ட் பாலுடைய முகத்துக்கு நேரா கண்ணை காட்டி, இது ஒரு ராபரி, சோ ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு அந்த டிரைவர் மிரட்ட ஆரம்பிக்கிறான். பாலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு உடனடியா தப்பிச்சாகணும் அப்படின்னு அவருடைய கால் ஆட்டோமேட்டிக்கா அந்த காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடிட்டு இருந்த பால் அது ஒரு ஹைவே அப்படிங்கறதால ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த ஒரு கார் மேல மோதுறாரு. ஃபார்ச்சுனேட்லி அந்த கார் பால் வர்றத முன்னாடியே கவனிச்சதால கார் ஸ்லோவா தான் அவர் மேல இடிச்சிருந்துச்சு. சோ பாலும் உடனடியா அந்த காருடைய டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டு அதே கார்ல ஏறி தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. எஸ், இப்படிதான் பால் ஐவன் மில்லட் கிட்ட அன்னைக்கு விக்டிம் ஆகாம தப்பிச்சிருக்காரு. ப்ரோ, அப்ப பால் அப்பவே போலீஸ் கிட்ட போய் இத பத்தி சொல்லியிருந்தாரு அப்படின்னா மீதி கொலைகளே நடந்திருக்காது இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சா, சம்பவம் நடந்த அதே நாளே தன்னை ஒருத்தன் கடத்த முயற்சி பண்ணா அப்படின்னு போலீஸ் கிட்ட பால் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. பட் போலீஸ் அதை பெருசா கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அன்னைக்கே போலீஸ் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 7 பேர்ல 3 பேரையாச்சும் காப்பாத்திருக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. நம்மளுடைய பார்ட் 1 உடைய இன்ட்ரோல பார்த்த மாதிரி இதே போலதான் கோலின் போவிஸ்க்கும் நடக்கும். அவரு எதனால தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஐவன் மில்லட்டை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் ஐவன் மில்லட் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க பால் ஆனியன்ஸ்க்கு ஐவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சாலிடான காரணங்கள் இருந்திருக்கு. பாலை ஷூட் பண்ண ட்ரை பண்ணது, கடத்த முயற்சி பண்ணது அப்படின்னு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் கோலினுடைய கேஸ்ல அப்படி அவருக்கு எதுவுமே நடக்கல. முழுக்க முழுக்க கோலினுடைய இன்ட்யூஷன், அவருடைய உள்ளுணர்வு காரணமா அவரு தான் அந்த ட்ரக்கை நிப்பாட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவரே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாரு. கோலின் அவருடைய உள்ளுணர்வை மதிச்சதுனாலதான் இப்ப உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மே 31, 1994 வருடம் 49 வயதான ஐவன் மில்லட்ட 7 பேரை கொலை செஞ்ச குற்றத்திற்காக அவன் மேல சார்ஜஸ் போடப்பட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுறான். ஆனா கோர்ட்ல நான் ஒரு இன்னசென்ட், நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நான் குற்றவாளியா அல்லது நிரபராதியா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது போலீஸ் மற்றும் கோர்ட்டுடைய கடமை. பட் நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய வேலை என்னோடது இல்ல அப்படின்னு கோர்ட்லயே அவ்வளவு தைரியமா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா சில மாதங்களையே தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதுக்காக 7 லைஃப் சென்டென்சஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஃபைனலா அக்டோபர் 27, 2019 வருடம் ஆஸ்திரேலியா மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே கடுமையான கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவன் ஜெயிலேயே இறந்து போறான். பட் என்ன பொறுத்த வரைக்குமே இவனுக்கெல்லாம் எப்பவோ டெத் சென்டென்ஸ் கொடுத்திருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ டியர் STA ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.